योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। சத்தம் சரியா கேட்கும். அழகான இனிமையான காலை பொழுது, மார்கழி மாதம், தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். நம்முடைய நாள் முழுவதும் உலகின் பிரம்ம முகூர்த்தம் மட்டுமல்ல, தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம். அந்த தேவர்கள் எல்லோரும் நம்மை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள், பல அற்புதங்களை நடத்தக்கூடியவர்கள், நம்முடைய உலகத்தை ரட்சித்து கொண்டிருப்பவர்கள். இந்த ஐம்பூதங்களால் ஆகிய இந்த உலகத்தை பலவிதங்களிலும் ரட்சித்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். எப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன், மந்திரி, அவருக்கு உதவி செய்பவர்கள் என்று பல அதிகாரிகள் வைத்து பல விதங்களில் பல பதவிகளில் பல அதிகாரிகளை உட்கார வைத்து நாட்டின் நலன் பாதுகாக்கப்படுகிறதோ, அப்படி தேவர்களிடையேயும் உண்டு. கடவுள்கள் நடுவிலும் அது உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவரும் ஒவ்வொரு மண்டலத்திற்கு அதிகாரியாக இருந்து கொண்டு அதை ரட்சித்து வருகிறார். அவர்கள் அனைவரும் இந்த மாதம் முழுவதும் எல்லாவற்றிற்கும் முழு முதற் கடவுளாயிருக்கும் பரம்பொருளை வழிபடும் நேரம், மிகப்பெரிய இறை சக்தி எழும்பி இந்த உலகத்தையும் ஆட்கொள்ளும் நேரம். இந்த நேரத்தில் நாம் ஒரு அணில் போல், எப்படி ராமனுக்கு ஒரு அணில் உதவி செய்தது போல், நம்முடைய சிறிய சிறிய வழிபாடுகளை எல்லாம் நாம் நடத்தி வந்தால் கூட பெரும் அளவில் நமக்கு பலன் கிடைக்கும். ஆங்காலம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான அனுகூலமான காலம் இது வழிபாட்டிற்கு. ஒரு நாமம், சாதாரணமாக நாமத்தை ஒரு ஆலயத்தில் சொன்னாலோ அல்லது ஒரு வேப்ப மரத்தின் அடியிலோ, பில்வ மரத்தின் அடியிலோ, நெல்லிக்காய் மரத்தின் அடியிலோ, கோஷாலையிலோ, மாமரத்தின் அடியிலோ, நதிக்கரையிலோ, இப்படி ஆசிரமங்களிலோ சொல்லும் பொழுது அதற்கு அதனுடைய சக்தி பல மடங்கு நமக்கு வந்து சேரும். நம்முடைய ஆசிரமத்தில் பகவான் சொல்லிக் கொண்டிருந்தார். பர்ணசாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆசிரமத்தை என்னுடைய தந்தை அவருடைய அருளினாலும் சக்தியினாலும் நிரப்பி வைத்திருக்கிறார். இது நூற்றாண்டுகளாக பரிணமித்துக் கொண்டிருக்கும் என்று.
for centuries and centuries என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த ஆசிரமத்தின் சன்னிதானத்தில், பகவானுடைய சன்னிதானத்தில் நாம் அனைவருக்கும் அவருடைய திவ்ய நாமத்தை சொல்லும் பாக்கியம் இந்த மார்கழி மாதத்தில் கிடைத்திருக்கிறது. உபயோகித்துக் கொள்வது நம்முடைய சாமர்த்தியம். அதற்கு நாம் பகவானுக்கு நன்றி சொல்லி 2 நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இன்றைக்கு ஆசிரமத்தில் பகவான் வந்து செல்வது வழக்கம், வந்து தரிசனம் கொடுப்பது வழக்கம். இந்த ஆசிரமத்தில் இந்த காட்டேஜ்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்த சமயம் திரு குருவையா ரெட்டியார் அவர்களும் அவருடைய மனைவி ரங்கநாயக்கி அவர்களும் பகவானிடம் மிகவும் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு ஆசிரமத்திற்கு வருவது வழக்கம். குருவையா ரெட்டியார் 80 வயது தாண்டியும் காரை ஓட்டுவார். அவரே காரை ஓட்டுவார். பல இடங்களுக்கும் நடந்து செல்வார். அவர் பெருமாளிடம், வெங்கடாச்சலபதி அவரிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்ததால் வைஷ்ணவ பாடல்களை எல்லாம் பகவான் முன் வந்து பாடுவார். அவரை பகவான் காலை உணவு கூடத்திற்கு அழைப்பார். அங்கு வந்து அவரிடமிருந்துதான் நாங்கள் மண்ணு புகழ் கௌசலை அவர் பாடுவது போலவே எங்களை பாடச் சொல்வார். மாணிக்கம் கட்டி என்று கிருஷ்ணனை தொட்டிலில் இட்டு ஆட்டும் அந்த பெரியாழ்வார் பாசுரங்களையும் எங்களை பாடச் சொல்வார். அவர் பாடச் சொல்லி அவர் பாட பாட நாங்கள் பாடுவோம். பகவான் அவர் மேல் அன்பு வைத்திருந்தார், மிகவும் அன்பு வைத்திருந்தார். அவருடைய மனைவி ரங்கநாயக்கி இருவரும் வந்தவுடன் பகவான் அவர்களை கூப்பிட்டார். அவர்களுக்கு தனி தரிசனம் அளித்து சிறிது நேரத்தில் அப்பொழுது ட்ரஸ்டியாக இருந்த ஸ்ரீமணி அவர்களை கூப்பிட்டார். இவர்களோடு ஒரு பாடி கார்டு மாதிரி இவரை என்ன பாடி கார்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களை காப்பாளர், அப்படி ஒருவரை இவர்கள் கூட இருக்க வைக்கின்றோம். உடனே திருமணி அவர்கள் சரவணன் இருக்கிறார், அவரை கூப்பிடலாம் என்று சொன்னார். உடனே சரவணனை கூப்பிட்டு பகவான் சொன்னார், நீ இவர்களோடு இருக்க வேண்டும், இவர்களோடு நீ பாடி கார்டு மாதிரி, அவருடைய காப்பாளர், மெய்காப்பாளர், வார்த்தை வந்துவிட்டு மெய்காப்பாளராக நீ இருக்க வேண்டும். இந்த 2 நாட்கள் அவர்கள் இங்கே தங்கப் போகிறார்கள், 2 நாட்களும் நீ இவர்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஏன் அப்படி சொல்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் சரவணன் அதை தலைமேற்கொண்டான். குருவையா ரெட்டியார் ஆசிரம கிரிவலம் வந்தால் கூடவே வருவான். டைனிஹால் போனால், ஏனென்றால் அவர் மனைவியும் அழைத்துச் செல்வார், ரங்கநாயக்கி அவர்களும் சேர்ந்துதான் செல்வார்கள். இவர் அவர்களோட சரவணனும் செல்வார். அவர் எங்கு சென்றால், ஆசிரமத்தில் ஸ்டாலுக்கு சென்று ஏதாவது வாங்க சென்றால் அவர்கள் இருவரோடு இவனும் செல்வான். அவருடைய காட்டேஜின் வாசலிலேயே உட்கார்ந்திருப்பார். பகவான் சொல்லிவிட்டார், சுவாமி சொல்லிவிட்டார், நான் உங்களை விட்டு நகரமாட்டேன். ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு வேடிக்கையாகவும் இருந்தது. பகவான் தன்னை எப்படி காப்பாற்றுகிறார் என்று மனம் நெகிழ்ந்து போனார்கள் இருவரும். ஆனால் நேரம் செல்ல செல்ல செல்லுமிடமெல்லாம் சரவணன் வருவதை பார்த்து அவருக்கு சற்று கஷ்டமாகிவிட்டது. அவ்வப்பொழுது அங்கங்கு சொல்வாராம், இதோ பாருங்கள் என் கூட சரவணன் வந்திருக்கிறார், சுவாமி பாருங்கள் எப்படி எங்களை காப்பாற்றுகிறார், எப்படி ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்று எல்லோரிடம் சொல்வாராம். ஆனால் விடாமல் சரவணன் அவருடைய வாளை போல் அவர்களை பிடித்து கொண்டு செல்லுமிடமெல்லாம் சென்று கொண்டிருப்பது ஒரு நாள் ஓடிற்று. அடுத்த நாள் மறுபடியும் இது ஆரம்பித்தது. காலையிலேயே சரவணன் வந்தாகிவிட்டது, வாசலில் உட்கார்ந்தாகிவிட்டது. குருவையா ரெட்டியார் வெளியே
டைனிங் ஹாலுக்கு காஃபி சாப்பிட வருவார். அவர்களோடு சரவணனும் வந்தார். பிறகு அவர் இப்படி வெளியே போக வேண்டும் என்று நினைத்தானால் கூடவே வருவார். பிரதான் மந்திரில் நுழைந்தால் கூடவே வருவார். சிறிது நேரம் பார்த்தார். பிறகு சொன்னார், அப்பா, பகவான் சொன்னார் என்று நீ சொல்கிறாய். இவ்வளவு நீ என் கூடவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூப்பிட்டு அனுப்புகிறேன், அப்பொழுது வந்தால் போதும் என்று சொன்னாராம். அப்பொழுதெல்லாம் செல்போன் கூட கிடையாது. கூப்பிடுவதென்றால் யாராவது ஒருவர் வந்துதான் கூப்பிட வேண்டும். அதனால் சரவணன் சொன்னாராம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, பகவான் என்னிடம் சொல்லிவிட்டார், அவர் சொன்னதை நான் செய்ய வேண்டும், அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு குருவியா ரெட்டியார் அவர் தனியாக எங்கோ வெளியே சென்றார். அப்பொழுது அவர்களுடைய காட்டேஜிலேயே வாசலில் உட்கார்ந்திருந்தான். ரங்கநாயகி அம்மாள் உள்ளே இருந்தார்கள். திடும் என்று, சரவணா, தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று ஒரு அவசரமாக கூப்பிட்டார்கள். உடனே பார்த்தால் அவர்கள் நெஞ்சை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். உடனே அவன் ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து சிறிது நேரம் பக்கத்திலே இருந்து அவர்கள் ஆசுவாசப்படுத்தினார். சிறிது சிறிதாக அவர்கள் பழைய நிலைக்கு வந்தார்கள். அதன் பிறகு சொன்னார்களாம், யாருக்குமே தெரியாது, எனக்கு கொஞ்ச நாட்களாகவே நெஞ்சுவலி இருந்து கொண்டே இருந்தது. வெளியே சொன்னால் எங்கே ரெட்டியார் என்னை அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்கு வரமாட்டாரோ, பகவானை பார்க்காமல் போய்விடுவோமோ என்று பயம் எனக்கு. அதனால் என் கணவரிடம் நான் இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் சுவாமி பார், அவருக்கு தெரிந்திருக்கிறது, உன்னை நகராமல் என் கூடவே இருக்கும்படி செய்துவிட்டார். என் கூட இருக்க வேண்டும் என்றால் அது கணவருக்கு தெரிந்தாலும் என்னவோ ஏதோ என்று நினைத்து விடுவார். அவர் கூட இருக்கும்படி உன்னை சொல்லி எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் என்று கண்களில் நீர் பொங்க சொன்னாராம். நம்முடைய பகவான் இதை நினைக்கும் பொழுது நமக்கு மனம் நெகிழ்கிறதல்லவா? ரங்கநாயகி அம்மாள் அதன் பிறகு சரவணன் பகவானிடம் அதை போய் சொன்னாலும் அவர்களை விடுவதாக இல்லை. இம்முறை எத்தனை முறை குருவியா ரெட்டியார் சற்று எரிச்சல் பட்டால் கூட இவன் அமைதியாக, இல்லை இல்லை, பகவான் சொல்லியிருக்கிறாள், உங்கள் கூட தான் இருக்க வேண்டும், அம்மா கூட இருக்க வேண்டும், உங்கள் கூட இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வானா. அவர்கள் அங்கிருந்து கிளம்பி காரில் போகும் வரையிலும் அவர்களை வழி அனுப்பிவிட்டு தான் வந்தார். அப்பொழுதுதான் எல்லோரிடமும் சொன்னான், ரங்கநாயகி அம்மாவுக்கு திடும் என்று வேர்த்து கொட்டி ஒரு விதமாக ஆகிவிட்டது. அது ஹார்ட் அட்டாக் போல் இருந்தது. இவன் சொன்ன விவரத்திலிருந்து மற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள் அது ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் என்று. அது தெரிந்து பகவான் சரவணனை கூடவே வைத்து அவன் கொடுத்த அந்த ஒரு டம்ளர் தண்ணீரிலும் அவர் உட்கார்ந்து கொண்டு அவள் உள்ளே சென்று ரங்கநாயகி அம்மாவுக்கு சகாயம் செய்து அவர்களை நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வைத்தார் பகவான். இதை பற்றி சரவணன் என்னிடம் ஆசிரமத்தில் நடந்ததெல்லாம் கதை கதையாக சொல்லியிருக்கிறான். நாம் பார்ப்போம் சிலவற்றை. இதை பற்றி எனக்கு கேள்விப்பட்ட போது இன்னொன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 3-4 வருடங்கள் இருக்கலாமோ என்னமோ, வசந்தா நாச்சியப்பன் அவர்கள் எப்பொழுதும் கொலு சமயத்தில் ஆசிரமத்திற்கு வந்து அந்த 10 நாட்களும் தங்கி கருமாரியம்மன் அந்த மூர்த்திக்கு அலங்காரம் செய்வார்கள். அந்த நம்முடைய கொலு பல படிகளை கொண்டது. பல நிகழ்ச்சிகளை மிகவும் அழகாக சித்தரிக்கும் அளவுக்கு நம்மிடம் நிறைய பொம்மைகள் இருந்தன. அந்த அலங்காரம் எப்பொழுதும் நடக்கும். இந்த கொலு சமயத்தில் இந்த ஹால் நிரம்பிவிடும். அவ்வளவு கூட்டம், வாசலிலெல்லாம் மக்கள். அந்த தெருவில் ரமணாசிரம் வரையிலும், இந்த ரமணாசிரம் ரோடிலிருந்து நம்ம இந்த சந்துக்குள் வர முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். வாகனங்களை எல்லாம் அங்கு வெளியேயே நிறுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அத்தனை கூட்டம் இந்த திருவண்ணாமலை முழுவதும் நம்முடைய ஆசிரமத்தில் இருக்கும். அவ்வளவு ஜெய ஜெய என்று இருக்கும்.
அதில் இந்த நம்முடைய கொலுவின் ஒரு சிறப்பு அம்சமாகத்தான் அவர் தினம் தினம் ஒரு அலங்காரம். இந்த கருமாரி முதல் 3 நாட்கள் துர்கா அலங்காரம் இருக்கும் விதவிதமாய். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியினுடைய அவதார் விதவிதமாய் இருக்கும் அலங்காரம். அன்று கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியின் அலங்காரம். வெள்ளை புடவை கட்டி வீணை கையில் வைத்து அழகுற நிற்பார். அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் அலங்காரம் பண்ணுவார்கள். பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும். அம்பாள் உயிர் பெற்று வருவாள். அவர்கள் வெடிகாலையில் 3:30க்கெல்லாம் வர ஆரம்பித்து விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு முறை ஒரு 4 மணி இருக்கலாம். அந்த 2வது காட்டேஜ் வரையிலும் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு 5வது காட்டேஜோ அல்லது பின்னாடி ஏதோ ஒன்று கொடுத்திருந்தார்கள் போலும். அவர் அந்த 2வது காட்டேஜ் வரும் பொழுது திடும் என்று அவருக்கு வேர்த்து கொட்டியது, கைகால்கள் நடுங்கின, அவரால் நிற்க முடியவில்லை, தலை சுற்றியது. அப்படியே அமர்ந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து தானாகவே எல்லாம் சரியாகிவிட்டது. அதன் பிறகு எழுந்து வந்து அத்தனை வேலை பார்த்திருக்கிறார். அவர் யாரிடமும் சொல்லவே இல்லை. அதன் பிறகு 2-3 நாட்கள் சென்றது. மறுபடியும் ஒரு நாள் ஊருக்கு கிளம்புவதற்கு முதல் நாள் இதே மாதிரி அவர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வேகமாக 3:30 மணிக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் 2வது காட்டேஜை தாண்டும் பொழுது அதே மாதிரி அவருக்கு வேர்த்து கொட்டி கைகால்கள் நடுங்கி தலை சுற்றி மூச்சு விட முடியாமல் போய் உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரம் இப்பொழுது கூடவும் யாரும் இல்லை, தண்ணீர் கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை, தனியே தான் இருந்தார். அப்படியே உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரத்தில் எல்லாம் சரியாகிவிட்டது. உடனே எழுந்து நடந்து வந்தார். அன்றைக்கு முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தார். யாரிடமும் சொல்லவே இல்லை. அதன் பிறகு என்னிடம் சொன்னார். கொஞ்சம் அதுவும் மிகவும் லைட்டாக சொன்னார். எனக்கு ஆனால் புரிந்துவிட்டது இவருக்கு எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இருக்கிறது என்று. பிறகு நான் செல்லமாய் கடிந்து கொண்டேன். ஏன் இப்படி சொல்லாமல் இருந்து விட்டீர்கள், வெளியே சொல்லாமல், இப்படி இருக்கக்கூடாது என்று. அடுத்த நாள் அவரை அழைத்து போவதற்கு டாக்டர் நாச்சியப்பன் வந்த போது அவரிடம் சொன்னேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், அடடா இது ஹார்ட் அட்டாக் அல்லவா, 2 முறை வந்துவிட்டதே, சுவாமி எப்படி காப்பாற்றி இருக்கிறார், யாருமே இல்லாத பொழுது எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்று அவர் மனம் நெகிழ்ந்து போனாலும் பயந்தும் போனார். இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் மதுரை சென்று டாக்டரிடம் காண்பித்து அவருக்கு நிறைய அடைப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவருக்கு சிகிச்சை நடந்தது. எந்த சிகிச்சையும் இல்லாமல், பாடி கார்டு சரவணன் இல்லாமல், அந்த நேரத்தில் தண்ணீரோ என்ன கேட்டார்களோ அதை கொடுப்பதற்கும் இல்லாமல், யோகி ராம் சரத்குமார் ஒன்றை மட்டுமே, அந்த நாமத்தை மட்டுமே நினைத்து கொண்டு உட்கார்ந்த வசந்தா அம்மாவிற்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்கும் தெரியாமல் போன. அதைவிட முக்கியம், அதற்கு பிறகு அவர் எழுந்து வந்து ஒன்றுமே நடவாதது போல் அன்றைக்கு முழுக்க வேலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாரால் முடியும்? பகவானுடைய அருளின்றி எப்படி முடியும்? இந்த ஆசிரமத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அப்படி ஒரு சக்தி இருக்கு. பகவான் சொன்னார் அல்லவா, என் தந்தை நிரப்பி வைத்திருக்கிறார். செஞ்சுரிஸ் அண்ட் செஞ்சுரிஸ், நூற்றாண்டு கணக்காய் இது நிலைத்து நிற்கும். அந்த ஒரு பெரும் சக்தியாய் இங்கு இருப்பவர் யார்? அவர்தானே. அவர்தானே அவருடைய தந்தை. அதே போல் ஆசிரமத்தில் யார் விழுந்தாலும் கீழே விழுந்து எழுந்திருக்கும். எல்லோரும் வயதானவர்கள். அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது ஏதேனும் ஒரு காரணம் கொண்டு கீழே விழுவதும் சகஜம்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் விழும் பொழுது எனக்கு நன்றாக தெரியும், 2 கைகள் என்னை தாங்குவது போல் இருக்கும். விஜயலட்சுமி அம்மா விழுந்திருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர்களுக்கு அப்படி நடக்கும் பொழுது பகவானுடைய ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏதோ சிறிது
தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்பார்கள் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு சிறிய அளவில் ஏதேனும் நேரலாம். ஆனால் பெரிய விபத்துக்கள் நேராத வண்ணம் ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருப்பதை எல்லோரும் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்தில் ஒரு முறை உள்ளே வந்து சென்றால் கூட ஒரு மூட்டை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகும் அந்த அளவிற்கு பகவானுடைய சக்தி இங்கே நிரம்பி இருக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு பார்த்தோம் எப்படி அவர் வந்து இந்த ஆசிரமத்தில் நடுவில் பிரதான் மந்திரில் வந்து நடுவில் நின்றதே எவ்வளவு பெரிய ஒரு டிராமாட்டிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த மாதிரியான ஒரு பெரிய லீலையோடு வந்து உட்கார்ந்து கொண்டார் அல்லவா, நின்று கொண்டார். தட்சிணாமூர்த்தியாய் இவர் உட்காராது நின்று கொண்டிருக்கிறார். அருகே சென்று பார்த்தால் கண்கள் மேலே செருகி இருக்கும், பிரம்மரந்திரத்தில் இருக்கும், சமாதியில் இருக்கும் ஒரு பெருநிலை அது. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னை சார்ந்து வாழுங்கள், என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லாமல் சொல்லி நின்று கொண்டிருக்கிறார் பகவான். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களுக்கு தெரியாததல்ல, தங்களால் முடியாதது எதுவும் இல்லை, தாங்கள் இல்லாத இடமும் இல்லை. தங்களுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த உலகம் இன்னும் இந்த கிருமியின் கிட்டத்தட்ட 1 வருடமாக போகிறது. இந்த 1 வருடமாய் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பணபலமும் படைபலமும் இருந்த நாடுகள், இருக்கும் நாடுகள் கூட எதுவும் செய்ய முடியாமல் மண்டியிட்டு உட்கார்ந்திருக்கிறது. தாங்கள்தான் இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி